சென்னை சென்ட்ரலில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அக்கட்சியின் மாநில தலைவர் ஷெரீப் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கர்நாடக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட வேண்டும், அதேபோல் நீர் பங்கீட்டு குழுவும் அமைத்திட வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலேயும் சரி, இப்பொழுது இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலேயும் சரி, 3 ஆண்டுகள் ஆனதற்கு பின்னாலேயும் கூட இதுவரை காவேரி மேலாண்மை ஆணையம் அமைத்திடவில்லை.